ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் ரவா இட்லி. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானவுடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும்ன்ட்டு 1.5 கப் ரவை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவையோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ரவை கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இது கலருக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஆறினவுடனே நம்ம எந்த கப்பில் ரவை மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் கர்ட் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே கப்பில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு இந்த ரெசிபிக்கு எந்த அளவுக்கு சால்ட் தேவையோ அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கார்னிஷிங்காக நான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு கவர் பண்ணி ஒரு 1/2 an hour ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/2 an hour முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பேட்டர் நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி இந்த பேட்டரை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ண இட்லி பாட்டில் இந்த பிளேட்டை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அளவு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் முடிஞ்சு இட்லி நல்லா குக் ஆகிருக்கு. இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண நம்மளோட ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.